ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 5 எபிசோடு யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ எரினும் அந்த பணக்கார வீட்டு பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே எப்பா, எல்லாம் ஆளாளுக்கு அது மேலே பெட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இப்போ அந்த இடத்துல புதுசாக ஒரு ரிங்கை வைக்கிறாங்க. அந்த ரிங்கை பார்த்தா தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த ரிங்கை எப்படியாவது வாங்கணும், இது நல்லா இருக்கு பர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பையன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பணக்கார வீட்டு பையனும், பாஸ் உங்களுக்கு இது வேணுமா பாஸ், வேணுமான்னு கேட்குறான். ஓகே பட்டு இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா வந்து ஜி குரூப்போட ஓனர். எங்கள் அப்பா நினச்சாருன்னா எங்கள் ஜி குரூப்பை வித்தாவது நான் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறான். உங்கள் அப்பா கிட்ட சொன்னதுமே மொத்தத்தையும் பெட் பண்ணி வாங்கிறாரு. எல்லாருமே அந்த ரிங்குக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் மில்லியன் கணக்கில் பெட் பண்ணாலும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பாஸை ஜி குரூப்போட ஓனர் வந்து மொத்தத்தையும் வாங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அதை போட்டு பார்க்குறான். நல்லா இருக்குல்ல, சூப்பரானு சொல்லிட்டு அந்த எக்ஸிபிஷனில் வந்து அவன் பெட் பண்ணி வாங்கின எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து எடுத்து பார்க்குறான். சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்வாட் இருக்குது, அதையும் கை எடுத்துப்பா மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பக்கம் வந்து நம்ம ஜூஜிலிங்க காட்டுறாங்க. அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டே மனசை திட்டிகிட்டே இருக்கா. ச்சே, இந்த ஜி குரூப்பை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. ச்சே, மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்களே பெட் பண்ணி, கடுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கான். உடனே வந்து ஒருத்தன் வந்து சர்வெண்ட் உள்ள வந்து, ஜூஜிலினி மேடம் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சரி நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜூஜிலினி கிளம்பி கீழே போய் அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தா யாரையோ ஒருத்தர் கூட்டின்னு வந்திருக்கா. யாருடின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா, லியோவை பற்றி எதனா தெரிஞ்சதா, அவர் எதனா விசாரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து கேட்டுனே இருக்கான். உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி, இங்கே பாருங்க இவன் தான் லியாங்கோ, இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, இவன் வந்து நிறைய கொலை பண்ணியிருக்கான், இவன் ஒரு அக்யூஸ்னு சொல்கிறான். உடனே அவன் அதை கேட்டதுமே நம்ம ஜூஜினுக்கு, இல்லை அவன் அக்யூஸ்லாம் இல்லை, அவன் அக்யூஸ்லாம் சொல்லாதீங்க, அவன் எந்த கொலையும் பண்ணியிருக்க மாட்டான், இன்ஃபேக்ட் அவன் என் உயிரை சேவ் பண்ணதே அவன் தான், அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா ஜூஜிலினி. உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து, ஏய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடி ஜூஜினி, காம்டவுன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்துறா. உடனே போலீஸ் வந்து சொல்கிறாரு, அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, ஃபயர்வால் யூஸ் பண்ணி அவன் கொலை பண்ணியது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி வேறு எந்த க்ளூவோ வேறு என்ன இன்ஃபர்மேஷனும் அவரை பற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இப்போ எப்படி இந்த கேஸை மூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜூஜினியோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான். உடனே அதுக்கு வந்து, எங்களுக்கு ஹெலின்னு ஒரு பையன் மேலே சந்தேகம் இருக்குது, ஒருவேளை அவன் தான் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உடனே அதுக்கு நம்ம ஜூஜின் வந்து, அவன் ஒரு ஜோக்கர், ஃபஸ்ட்டு அவனை வந்து நீங்கள் எலினை வந்து லியாங் கூட வந்து கம்பேர் பண்ணதை நிறுத்துங்க, அவன் ஒரு ஜோக்கர் ஓகேவா, சாவை பார்த்தாலே அவன் பயந்து ஓடுறவன், அவன் போய் சாவடிக்கிறான்னு சொல்கிறீங்களா, அவன் வந்து ஒரு கொலைகாரனா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லியாங்கு கூட நான் இருந்திருக்கேன், அவனை பற்றி எனக்கு தான் தெரியும், அவனை போய் அந்த ஜோக்கர் கூட கம்பேர் பண்ணாதீங்க, அவன் சரியான ஜோக்கர்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் பணக்கார வீட்டு பையனையும் பார்க்குறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, அந்த பெட் பண்ணாங்களா அந்த திங்ஸோட ஓனர் தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் லெவல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறான். என் லெவல் வந்து 16. சூப்பர் சூப்பர், நீங்கள் எனக்காக அந்த எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த லேடி வந்து நம்ம பணக்கார வீட்டு பையனையும் ஹீரோவையும் ஒரு ட்ரைனிங் ரூமுக்கு கூப்பிட்டு வரான். இங்கே வந்து நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்குவாட் எடுத்துகிட்டு போகிறான். ஸ்குவாட் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து அது பணக்கார வீட்டு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமு, எங்கள் பாஸ் இதேமாரி ட்ரெயின் பண்ணிட்டே போனான்னா வேறு ரொம்ப சூப்பராக எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அவரை. உடனே அதுக்கு அந்த லேடியும், ஆமாம் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுறாரு பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ வரான், என்னால் முடியல கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த ரூமை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஐயோ சாரிலாம் வேணாம், இது வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ரூம் தான், லெவல் 40 வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் லெவல் 60 இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வந்து இந்த ரூமே ட்ரெயினிங்காக தான் கட்டினது, நீ எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பணக்கார வீட்டு பையனும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜி ஃபேமிலியை காட்டுறாங்க. டோருக்கு வீட்டுக்கு வெளியே வந்து 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த பாடி கார்ட்ஸை வந்து ஒருத்தன் அடித்து பொழந்துட்டுருக்கான். வெளியே நோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வெளியே வராரு. அதான் நம்ம பணக்காரரு வெளியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா வந்து அங்கே ஒருத்தன் வந்து, ஏய் ஜி குரூப் ஓனர், என்கிட்ட நீ சரண்டரான்னு சொல்லிட்டு நீட்டாக இருக்க ஒரு கத்தி எடுத்து அவர் மாதிரி காட்டுறான்.
அத பார்த்துட்டு நம்ம ஜி குரூப் ஓனர் வந்து அசராம கன் எடுத்து காட்டுறாரு. இது எதுக்கும் அசராம அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அவங்கள அட்டாக் பண்ணி, அவர வந்து கடத்திட்டு போயிடுறான். உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும், அந்த பணக்கார வீட்டு பையனும் வந்து பார்க்குறாங்க. ஓட்ட ஓட்டமா இந்த வெளிய பாடி கார்ட்ஸுக்கு வந்து அடிச்சு கிடக்குறது எல்லாத்தையும் ஓட்ட ஓட்டமா பார்த்துட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒரே ரத்தமா இருக்குது. அத பார்த்துட்டு அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து, "இல்ல இது என் வீடு இல்ல. நம்ம மாத்தி வந்தோம்ன்னு" சொல்லிட்டு ஃபீல் பண்றான். உடனே "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறான். உடனே அங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்குது. "டேய் இங்க வாடான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போய் அத படிக்கிறான். "உங்க அப்பாவ காப்பாத்தணும்னா, ஒழுங்கு மரியாதையா ஹெலின் பையன கூட்டின்னு வந்துருன்னு" சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. "அப்படி நீ கூட்டின்னு வர தவறிட்டன்னா, உங்க அப்பாவ நான் பீஸா வெட்டிருவேன்னு" சொல்லிட்டு அந்த லெட்டர்ல தெளிவா எழுதி வச்சிருக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இது எல்லாமே என்னால தான் வந்துச்சு. நான் போறேன். நான் போய் உங்க அப்பாவ கூட்டு வரேன். நீ கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்து, "இல்ல நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, "இல்ல இங்க பாரு, இது என்னால வந்தது தான். நீ பயப்படாத. சேஃபா உங்க அப்பாவ நான் கூட்டு வரது என் பொறுப்புன்னு" சொல்லிட்டு சொல்றான். உடனே அவன் வந்து நம்ம ஹீரோவ வந்து ஹக் பண்றான். "பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். உடனே ஹீரோ வந்து அந்த பணக்கார வீட்டு பையன் ரூம்ல விட்டுட்டு வரான். "நான் இப்ப கர்ஸ் மாஸ்டர். எனக்கு என் உயிர பத்தி கவலை இல்ல. என்னதான் அவர ரெஸ்கியூ பண்ண நம்ம வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவன் மனசுல நெனச்சுட்டே போறான். உடனே பிளாக் மார்க்கெட்டுக்கு கீழ வந்து ஒரு பழஞ்ச பழைய பில்டிங் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டு போறான். அங்க வந்து அடிக்காதவங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "பரவாயில்லையே வந்துட்டியாடா நீ? இந்த பொடி பையன நம்ம பாஸ் கிட்ட கூட்டு போங்க. பாஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அங்க 2 கார்டு வந்து, "டேய் பொடி பையா, உனக்கு தனியா வர பயமா இல்லையாடா?" உடனே பக்கத்துல இந்த ஒருத்தன், "சரி ஃபீல் பண்ணாத. உன்ன நான் கொலை பண்றேன். ஃபீல் பண்ணாதன்னு" சொல்லி உடனே நம்ம ஹீரோ வந்து அவன் முதுகுல இந்த ஸ்குவாட் எடுத்து, "இங்க பார்றா, நான் வந்து தனியா வரல. ஸ்குவாடோட வந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவனோட மூவ்மெண்ட்ட வேகமா அந்த ஸ்குவாட வச்சு அவங்கள அட்டாக் பண்றான். உடனே அவங்க 2 பேரும், "தம்பி, பொடி பயலே, நீ நல்லா வேகமா ஸ்குவாட் யூஸ் பண்ற. ஆனா அத வச்சுலாம் எங்க மயிர கூட புடுங்க முடியாதுன்னு" சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்து, என்னோட வேகத்த மட்டும் தானே பார்த்தீங்க. நான் எப்படி ஸ்குவாட் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப என்னோட ஸ்குவாடு திறமைய நீங்க பார்ப்பீங்கன்னு" சொல்லிட்டு உடனே அவங்க 2 பேர வச்சு கத்தியில பயங்கரமா தாக்கிடுறான் நம்ம எலினு. உடனே அத பார்த்துட்டு இன்னொருத்தன் வந்து, "டேய் என்னடா பண்ற அவன்னு" சொல்லிட்டு கத்துறான். உடனே நெறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரையுமே அடிச்சு ஓட விடுறான் நம்ம எலினு. அவங்கள அடிச்சு அவங்க பின்னாடியே போய் ஃபாலோ பண்றான். யார் தான் இதுக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அந்த பில்டிங்ல பார்த்தா, கருப்பா ஒருத்தன் நல்லா ஹைட்டா ஜைஜாண்டிக்கா இருக்கான். அவன் தான் அந்த மார்க்கெட்லயே பிளாக் மார்க்கெட்லயே நம்பர் 1 ஃபைட்டரு. அவனோட லெவல் வந்து 42ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 1 இருந்து 5 வரைக்கும் யாருனா பார்க்கலாம். நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம அத பார்த்துட்டு போங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.